காட் கிட்டேருந்து நம்ம நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருப்போம். ஆனால் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறது பேபி அப்படிங்கிறது தான். பிகாஸ் அது ஒரு ப்ரீஷியஸான விஷயம், வரோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கேக் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க சிஸ்டருக்கு வந்து 5 இயர்ஸாக பேபி இல்லை, இப்போ தான் பேபி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் பேபி ஷவருக்காக இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணுறோம், அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு சில ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்பிச்சிருந்தோம். அவங்க வந்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு பண்ணியாச்சு. நான் என் தங்கச்சிக்காக என்னோடய ஹாப்பினஸை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த கேக் வந்து அவளுக்கே தெரியாமல் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அவுட்புட்மே ரொம்ப அழகாக வந்திருந்தது. அது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ளேஸ் பண்ணும்போது பார்க்கவே வந்துட்டு அப்படியே சூப்பராக க்யூட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரியான கேக் ஆர்டர்ஸ் வேணுன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிவ்யூமே நமக்கு ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நான் தேங்க்யூ.